அனைவருக்கும் வணக்கம். பட ப்ரமோஷனின் போது உலக சினிமா வரலாற்றில் ரசிகர்கள் கங்குவா படத்தை வாயை பிளந்து கொண்டு பார்ப்பார்கள் என்றார் அதன் நாயகனான நடிகர் சூர்யா. தமிழ் சினிமாவின் சரித்திர சாதனையாக கங்குவா படம் 2000 கோடி ரூபாய்களை வாரி குவிக்கப் போகிறது என்றார் அதன் இயக்குனர் சிறுத்தை சிவா. இருப்பினும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கங்குவா படம் பூர்த்தி செய்திருக்கிறதா என்றால் இல்லை என்று ஆணித்தரமாக சொல்லிவிடலாம். படத்தில் ஒரே ஒரு பிளஸ் விஸ்வல் தான். அது மட்டும் இல்லை என்றால் ரம்பம் ஒன்றை கொண்டு போய் அறுத்துக்கிட்டு சாகிறதுக்கு சமம். 4 தீவு, அதுக்கு ஒரு சண்டை. ஒழுங்கா தெளிவா எதுவுமே சொல்லாம ஒரு படம். திரைக்கதை என்ற ஒன்று இல்லவே இல்லை. மொத்தமா படுத்துக்குச்சு, முதலில் இருந்து கடைசி வரை. படம் முழுக்க சூர்யா கத்துகிறார். அவர் ஏன் கத்துகிறார் என நமக்கு புரியவில்லை. நியாயமாக பார்த்தால் படம் பார்க்க போன நாம தான் கத்தணும். கேட்ட திறந்து விடுங்கடான்னு. அந்த புடுவா பையன் சூர்யா நெஞ்சில கத்திய குத்தி இறக்குவான். அடுத்த 10 செகண்ட்ல சூர்யா 50 பேரை கொன்னு மேல நிற்கிறார். பொடுவா கங்குவா கத்திக்கிட்டே இருப்பான். கட்டாயம் காதுக்கு பஞ்சு அவசியம் தேவைப்படும். கடைசியா கார்த்தி வர்ற 5 நிமிஷம் நல்லா செட் ஆகி இருக்கும். படத்துல ரசிக்கக்கூடிய இடம்னா அது கார்த்தி வர்ற சீன் தான். தயவு செய்து ஓடிடியில் வந்தா கூட பார்க்காதீங்க, நொந்து போயிடுவீங்க என்பதுதான் படம் பார்த்த பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருக்கிறது. கங்குவா படத்தை இப்படி சமூக வலைத்தளவாசிகள் கழுவி கழுவி ஊற்றுவதற்கு படம் நன்றாக இல்லை என்பது மட்டுமே காரணம் அல்ல. செல்தட்டி சிவகுமார் குடும்பத்தின் வாய்களே முழு காரணமும் என்றால் மிகை அல்ல. மத்திய மோடி அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு, நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, ஜெய் பீம் திரைப்பட சர்ச்சை, கோவில் மருத்துவமனை குறித்து ஜோதிகாவின் பேச்சு, நாதராம் கோட்சேவை விமர்சித்தது, திமுக ஆதரவு நிலைப்பாட்டுடன் இருப்பது என அரசியலில் பள்ளம் தின்று கொட்டை போட்டவர்களே தடுமாறுகிற விஷயங்களில் கருத்து சொல்கிறேன் என்று இவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் எத்தனை. அதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் மட்டுமே. வாய் இருக்கிறது என்று பேசிய பேச்சுக்கு இப்போது திருப்பி வாங்கி கொண்டிருக்கிறார் நடிகர் சூர்யா. கங்குவாவுக்கு எதிராக மக்கள் இப்படி பொங்குவாங்கன்னு நடிகர் சூர்யா நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். நீ செய்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் என்று சும்மாவா சொன்னார்கள். நன்றி.